கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 12:13, 2 கொரிந்தியன்ஸ் 12:13. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படாததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். என்ன ஒரு இது சொல்லு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம், மன்னிப்பு கேட்குறாரு. எதுக்கு? நான் உங்ககிட்ட என்ன பண்ணலை, காணிக்க வாங்கலை. நான் உங்களை எந்த ஒரு காரியத்தையும் சொல்லி உங்களை நீங்கள் இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கல. என்ன, உங்களை வருத்தப்படுத்தலை. இப்போ மக்கதோனிய சபைகளில் அவர் தர்ம காரியம் செய்வதற்கு பணம் வாங்கி மற்ற சபைகளுக்கு உதவி செய்ய சொன்னார். இங்கே நல்ல கவனிங்க, அவர் தனக்கு கேட்கல, தன்னுடைய காரியங்களுக்கு கேட்கல. மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ பிலிப்பாய் பட்டணத்தில் இருக்க சபைகள் அவங்களா தானாக முன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காணிக்க கொடுத்தாங்க. அவரை ஒரு ஆள் அனுப்பிச்சு, எப்பாப்பிராதித்துங்கிற ஒரு அனுப்பிச்சு காணிக்க பணத்தோடு அவரை ரோமாபுரிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் இங்கே பவுலுக்கு கொரிந்து சபை எதுவுமே செய்யலை. அது மாத்திரமில்ல, கொரிந்து சபையை அவர் முதல்ல எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம்தான் தீத்து மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறாரு, எருசலேமில் உள்ள மக்களுக்கு காணிக்க பணம் அவங்களுக்கு தர்ம காரியம் செய்யணும்னு சொல்லி 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் அதை குறித்து சொல்கிறாரு. ஆனால் இதற்கு முன்பாக அவங்களுக்கு, நான் உங்களுக்கு எந்த ஒரு வருத்தத்தையும் கொடுக்கல, அதாவது உங்களால் நீங்கள் கஷ்டப்பட்டு கர்த்தருக்கென்று ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதற்காக என்னை மன்னியுங்க. காரணம் என்ன, நான் உங்களுக்கு எந்த ஒரு பாரம் இல்லாமல் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன். என்ன, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனா? எப்படி? அதாவது மற்ற சபைகள் எனக்கு காணிக்க கொடுத்தாங்க, அதை கொண்டு நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சது எதுக்கு சமமாக இருக்குது? மற்ற சபைகளை நான் கொள்ளையடிச்சதுக்கு சமமாக இருக்குது, இல்லை திருடுனதுக்கு சமமாக இருக்குங்கிறாரு. அப்போ என்ன, எந்த ஒரு சபையும் அவர்களுக்கு தேவனுக்கென்று தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையும், அது மாத்திரமல்ல அவர்களுக்கென்று ஒரு ஊழிய அழைப்பு இருக்க வேண்டும். எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் என்ன? முதலாவது கர்த்தர் என்ன சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. 2வது, அவங்கள சீஷர்களாக மாற்றுங்க. இதுதான் சபையினுடைய நோக்கம். சபையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த சபையில் உள்ள மக்கள் தாராளமாய் உதாரணத்துவமாய் கொடுக்க வேண்டும். இது அவங்க செய்யலைன்னா அது பெரிய குற்றம். அதை சொல்லி கொடுக்கலைன்னா அந்த ஊழியக்காரருடைய அது பெரிய குற்றம். அதைத்தான் இங்கே சொல்லி அவர் என்னைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதலாவது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த சபை சுவிசேஷ ஊழியத்திற்கும் சீஷத்துவம் செய்வதற்கும் பணத்தை செலவு பண்ணுகிறதா, அது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு அநேக சபைகள் கட்டடம் கட்டுறதுலையும் வேறு காரியங்கள் பண்ணுறதுலையும் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நிஜமாக இன்றைக்கி அநேக சபைகள், அது இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாம் கட்டடம் கட்டுறதுல தான் இருக்கிறாங்களே ஒழிய கர்த்தருடைய மக்களை எடுத்து கட்டி அவங்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது இல்லை. ஒரு பெரிய ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, 80% பொருளாதாரமும் நேரமும் சபை எதற்கு செலவிடுங்குதுன்னா, தனக்கு கீழே இருக்கிற சபைக்கு தனக்கு தான் செலவு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி? நாங்கள் எப்படி பெருசாக கட்டடம் கட்டுறது, நாங்கள் எப்படி பெருசாக நல்ல ஸ்பீக்கர் வாங்குறது, நாங்கள் எப்படி பெருசாக எல்சிடி ஸ்க்ரீன் வாங்குறது, எப்படி இந்த கட்டடத்தை இடித்து கட்டுறது, எப்படி கார் பார்க்கை பெருசாக்குறது, எப்படி இருக்கிறதுலே ஒரு பிரமாண்டத்தை கொண்டு வர்றது என்று சொல்லக்கூடியதாய், சபையில் இருக்க மக்களுக்கு எப்படி கஃபே வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி காஃபி குடிக்க வைக்கிறது, அவங்கள எப்படி என்டர்டெயின் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி நாங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துறது, இப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு தான் 80% பொருளாதாரம் போகுதான். தயவு செய்து நீங்கள் ஒரு சபையில் இருக்கிறீங்கன்னா
தயவு செய்து அந்த சபையினுடைய நோக்கத்தை குறித்து கேள்வி கேளுங்க. அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய 80% பொருளாதாரத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கும் சீஷர்களை உருவாக்குறதுக்கும் பண்ணாங்கன்னா அவங்க தேவனுடைய நோக்கத்தை அறிந்த சபை, அவர்கள் தேவனுக்கென்று வாழக்கூடிய சபை. இல்லையா அவங்க உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க. இதை நான் சொல்லலை, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் சபை தன்னுடைய நோக்கத்தை அறிந்து, ஆமாண்டவரே, சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களை உருவாக்குவதற்கு தன்னுடைய நேரம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் பிரதானமாய் செலவழிக்கக்கூடிய சபைகளாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.